ஹனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு ராமநாமம் சொல்லி வணங்கி அன்னைக்கு உபவாசம் தொடங்கணும். பக்கத்துல இருக்கிற ராமர் அல்லது ஹனுமான் கோவிலுக்கு போய் ஹனுமனுக்கு துளசி மாலை, வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். வசதி இருந்தா வடை மாலை சாற்றியும் வெண்ணெய் காப்பு சாற்றியும் வழிபடலாம். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம். வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய், உளுந்து வடை, அவல், கடலை, சர்க்கரை, தேன், பானகம், பொரிகடலை, இளநீர் போன்றவைகளை நைவேத்தியம் செய்யலாம். துளசிதாசரின் அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ராமநாமம் ஜெபித்தும் அனுமன் காயத்ரி சொல்லியும் அவரது அருளை நாம் பெறலாம். ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஹனுமன் ஜெயந்தி அன்று நாம விரதம் இருந்தா சகல மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும். வாழ்க்கையில் நலன் பெருகும். ஹனுமன் காயத்ரி. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் என்று ஹனுமன் காயத்ரி சொல்லி நாம் அவரது அருளை பெறுவோம். ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதால் ஸ்ரீ ராமபிரான் கடாட்சம் பெற்று நற்கல்வி, செல்வம் பெறலாம். ஹனுமனுக்கு